எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே நாங்கள் தியானிக்கும் தியானம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும் ஒரு விஷயத்தை குறித்து நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பொறாமையோ எலும்புருக்கி. இன்றைக்கி இந்த பொறாமை என்கிற வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கூட, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட இந்த பொறாமை என்பது அவருடைய வாழ்க்கையில் அவர்களை அதிகமாக பாதித்திருக்கிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13லேருந்து 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு ஈசாக்கு அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார். தேவன் அவரை உயர்த்தி கொண்டே இருந்தார். அவர் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவர் எதையெல்லாம் கையிட்டு செய்தாரோ எல்லாம் அவருக்கு ஜெயமாக இருந்தது. அவர் விதைத்தார், 100 மடங்கு அறுத்தார். அவருக்கு எல்லா சம்பத்தும் பெருகிற்று. இதையெல்லாம் பார்த்தார்கள். பார்த்த ஜனங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள்? பொறாமையினாலே நிறைந்தார்கள். நிறைந்து அவருக்கு இருந்த செல்வம் அதிகமாக இந்த மிருகங்கள், மந்தைகள், அதனால் அவைகளுக்கு இந்த துறவுகளிலிருந்து தண்ணீரை கொடுப்பார்கள். ஆனால் அந்த பெலிஸ்தர் பார்த்தாங்க, அவர்கள் ஆபிரகாம் நாட்களில் நிறைய துறவுகளை அவர் தோண்டி இருந்த அந்த இடங்களிலெல்லாம் சென்றார்கள். பார்க்கிறோம், ஆபிரகாம் நாட்களில் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பாருங்க, பொறாமையினாலே நிரப்பப்பட்ட ஜனங்கள், இவன் உயர்ந்து கொண்டே இருக்கிறார், இவருக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார், இவரை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், அதனால் உயர்ந்து கொண்டே இருக்கிறார், அதை பார்க்க முடியவில்லை. அதனால் பொறாமையினாலே நிறைந்தவர்களாக அதை தூர்த்து போட்டார், மண்ணினாலே நிரப்பினார்கள். திடீர்னு ஒரு நாள் பார்க்குறார் ஈசாக்கு, எல்லா துறவுகளும் மண்ணினால் நிரப்பப்பட்டிருக்குது. அப்படியாக இந்த பொறாமை என்கிற ஒரு குணம் என்பது அது எலும்புருக்கியாக இருக்கிறது. இவன் நல்லா இருக்கிறானே, நாம் அவர்களை போல இல்லையே. இது நம்ம உலகத்தில் நிறைய பேர்கிட்ட பார்க்குற ஒரு குணமாக இருக்கிறது. அவனை போல நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களை, நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வழி நடத்துகிறார். மற்றவர்களை குறித்து நாம் பொறாமை கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம் ஈசாக்கை குறித்து பொறாமை. என்னுடைய அலுவலகத்திலே ஒரு சகோதரி உண்டு. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நாட்களில் பாருங்கள், அவர்களுக்கு ஒரு ஆசை, தான் பெரிய ஆளாக மாற வேண்டும். நல்ல சம்பளம்தான், நல்ல வசதிகள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய சிநேகிதியை போல மாறணும். சிநேகிதி எப்படின்னா, அவர்களும் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க தான், ஆனால் தினமும் நன்றாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு வருவார்கள், தினமும் அதிகமாக பட்டு கட்டி கொண்டு வருவார்கள். எதனாலனா, அவர்களுடைய கணவன் ஒரு மினிஸ்டருக்கு பிஏவாக இருந்தார். அப்போது நல்ல வருமானம், எப்படி செலவழிப்பதென்றே தெரியாத அளவுக்கு வருமானம். அதனால் அவர்கள் தினமும் பட்டு கட்டி கொண்டு வருவார்கள். இப்போ இவங்க போவாங்க, அவங்கள பார்ப்பாங்க, எப்படி இருக்க, என்ன ஏது எல்லாம் விசாரிப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளாக ஒரு பொறாமை, இவர்களைப் போல நாமும் இல்லையே, இவர்கள் எவ்வளோ வசதியாக இருக்கிறார்கள், நாமும் இல்லையே. என்ன பண்ணாங்க, கணவரை போகிறாங்க, அவங்களும்
அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவர் அவர்கிட்ட போய் சொன்னாங்க, நீ மட்டும் என்ன சும்மா இருந்துக்கிட்டே இருக்க, அவ பாரு எப்படிலாம் வசதியாக இருக்கா, நீ மட்டும் ஏதாவது ஒரு மினிஸ்டருக்கு பிஏவா மாறணும். ஒவ்வொரு நாளும் போட்டு அந்த மனிதனை அரிப்பார்கள். நிம்மதியான ஒரு வாழ்க்கை, 2 பேரும் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸு, நல்ல வாழ்க்கை, நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அரிப்பார்கள். அந்த மனிதன் நல்ல மனிதனாக இருந்தவர் தான். அவரை போய் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு மினிஸ்டருக்கு நீ பிஏவா மாறித்தான் ஆகணும், அவள் இருந்தாலா, அவள் எவ்வளோலாம் வசதியாக இருந்தா, ஒவ்வொரு நாளும் அவரை போட்டு பொறாமையினாலே அரித்து அரித்து அந்த மனிதனும் வேறு வழி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளாக போய் பார்த்து கடைசியாக பிஏவாக மாறிவிட்டார். இவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். என் ஹஸ்பண்டு பிஏ, என் ஹஸ்பண்டு மினிஸ்டருக்கு பிஏ, நல்ல வசதிகள், நல்ல லஞ்சம், பணங்கள் வந்து கொண்டே இருந்தது. இவர்களும் அவர்களைப் போல மாற ஆரம்பித்தார்கள். ஒரு புறம் சந்தோஷம். ஆனால் இந்த மனிதன் சில காலங்கள் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இந்த மனிதன் நல்லா சம்பாதித்ததெல்லாம் அதை சேர்த்து வைக்க முடியாது. அதனால் இன்னொரு அந்த இடங்களிலே உள்ள இன்னொரு லேடிகிட்ட போனார். போய் இந்த பணத்தை எல்லாம் நீ வட்டிக்கு வாங்கி கொடுப்பாயா என்று சொன்னார்கள். அவர் அந்த லேடியும் சரி என்றார்கள். இப்படியாக பணத்தை அந்த சகோதரிக்கு கொடுத்தார்கள். அந்த லேடிகிட்ட கொடுத்தாங்க. கொடுத்து அவள் வட்டிக்கு கொடுப்பா, அந்த வட்டியை வாங்கி மறுபடி கொடுப்பா. இப்படியாக அவர்களுக்குள்ளாக பண புழக்கங்கள் ஆரம்பிச்சுது. கடைசியாக அந்த லேடியோட கூட கனெக்ஷன் ஆகிவிட்டது. இந்த மனைவிக்கு முதல்ல தெரியாது. பின்பாக நாள்பட அது அவளுடைய மனதை அதிகமாக பாதிக்க ஆரம்பிச்சுது. எதுக்கோ ஆசைப்பட்டு எதுவாகவோ என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டதே. அவன் அவளோட கூட அதிகமாக சுத்த ஆரம்பித்தான். ஏனென்றால் பணம் வந்துக்கிட்டே இருக்கு, அதை செலவழிப்பதற்கு அதிகமான வழிகள் தேவை. இப்படியாக நன்றாயிருந்த சமாதானத்தின் வாழ்க்கை ஒரு சகோதரியின் பொறாமையினால் அந்த வாழ்க்கை மாறி போய்விட்டது. கடைசியாக பாருங்கள், 2 குடும்பமாக அவன் குடும்பம் மாறி போய்விட்டது. அந்த குடும்பத்தையும் பார்க்கணும், இந்த குடும்பத்தையும் பார்க்கணும். ஒரே அவனுக்குள்ளாகவும் சமாதான குறைவுகள், எங்கே போனாலும் சண்டை. இப்படியாக இந்த பொறாமையினாலே மனிதனுடைய மனம் மாறி விடுகிறது. அவனை போல நான் இல்லையே, அவளை போல இல்லையே. நீங்கள் கிராமங்களில் பார்க்கலாம் இந்த பொறாமை எப்படியாக ஆட்கொள்கிறது என்று. ஒருத்தர் மேலே ஒருத்தர் நல்லா பேசிக்கிடுவாங்க, உறவினர்கள் தான் இருப்பாங்க, பேசிக்கொள்வார்கள். ஆனால் ஆழ் மனதில் அந்த பொறாமைகள் போட்டிகள். அதனால் இந்த பொறாமை ஜனங்களை எலும்புருக்கியாக மாற்றுகிறது. அதை பொறாமையில் ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சி அதை வெளியே சொல்ல முடியாமல் அதை நிறைய விதங்களில் வெளிப்படுத்தி அதை எலும்புருக்கியாக அவர்களுக்கு நோயை கொண்டு வருகிறது. அதனால் நீதிமொழிகள் 23:17 பார்க்குறோம், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. பாவிகள் உயர்ந்திருக்கலாம், ஆனால் மனதை அவர்கள் மேலே பொறாமை கொள்ள விடாதே. ஆதியாகமம் 30:1 பார்க்குறோம், ராகேல் பாருங்க, அவள் 2 பேருக்கும் திருமணம் ஆனது. ஆனால் தன்னுடைய அக்கா குழந்தைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறாள். ராகேலுக்கு பிள்ளைகளே இல்லை. அப்போது ராகேல் ஒரு நாள் தன்னுடைய கணவனை கூப்பிடுறா, தன் கணவனை பார்த்து சண்டை போடுறா. வேதம் சொல்கிறது, பொறாமையினாலே நிறைந்தவளாக கணவன்கிட்ட போகிறா. போய் சொல்கிறா, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். ஏதோ பிள்ளை கணவன் கையில் தான் இருக்கிற போல அவள் அதிகமாக அங்கு பொறாமை கொண்டு கோபப்பட்டதை, சண்டை போட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் இன்றைக்கும் பொறாமை என்பது அது ஒரு மனிதனை, மனுஷியை அதை உருக்கும் ஒரு எலும்புருக்கி.
அது இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை, விசுவாசிகளுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். சமீபத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை நான் படிக்கும் பொழுது அதில் போட்டிருந்தது, ஒரு தாய், சின்ன பிள்ளை தான், அதாவது அந்த ஒரு பையன் அவங்களுக்கு ஒரு பையன் உண்டு. இந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். இந்த ஸ்கூலில் பக்கத்து வீட்லேயும் ஒரு பையன், அவனும் அதே ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான். இவன் கிளாஸ்லேயே இருக்கிறான். அந்த பையன், 2 பேரும் ஒரே கிளாஸில் இருக்காங்க. இந்த பையன், அதாவது தன்னுடைய குமாரனை விட பக்கத்து வீட்டு பையன் நல்லாக படித்தானா, நல்லா மார்க் எடுத்தானா. இந்த அம்மாக்காரிக்கு பொறாமை வந்து விட்டது. தடுத்து பார்த்தா முடியல. கடைசியில் பாருங்கள், அந்த பையன் எல்லாத்துலேயும் நல்லா மார்க் எடுக்க ஆரம்பித்தோடனே, என் பையனை விடவா அதிகமாக மார்க் எடுக்கிற. ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாள். அந்த பையனை அன்பாக கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அந்த பையனை கொலை செய்தாளாம். எந்த அளவுக்கு பொறாமை என்பது, தன்னுடைய குமாரனை விட மார்க் அதிகமாக வாங்கினதுக்காக ஒரு பையனையே கொலை செய்தாளாம். போலீஸு பின்பாக கைது செய்தது. அப்படியாக பொறாமை என்பது இந்த நாட்களில் பெருகிக்கொண்டே வருது. பொறாமை என்பது பெருகிக்கொண்டே வருது. பாருங்க, வேதம் சொல்கிறது, யோபு 5:2, பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். ஜெலசி அண்ட் இன்டிக்னேஷன் ஸ்லே த சிம்பிள். அவனை ஒன்றுமில்லாமல் பொறாமைக்காரனை ஸ்லே பண்ணுது. அது அவனை பலியாக்குகிறது, வெட்டி போடுகிறது. அவன் அதற்கு பின்பாக வாழ விடாமல் அவனை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குகிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கும் இந்த பொறாமை என்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்தது போதும் என்கிற மனது, நாம் தமிழில் படிச்சிருக்கோம், போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து என்று. இந்த போதும் என்கிற மனது, இந்த திருப்தியோடு நாம் நம்முடைய வாழ்க்கை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் கிருபைகள் அதிகம். அதை நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி நாம் தேவனை துதித்து கொண்டே இருந்தோம் என்றால் இந்த பொறாமை என்கிற எண்ணமே நமக்குள்ளாக கடந்து வராது. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கிருபையினாலே நிறைப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசதிகளை கொடுத்திருப்பார். அதனால் நமக்கு கொடுத்தது, கர்த்தர் கொடுத்த கிருபைகள் போதும். அதை மட்டும் ஒவ்வொருவரும் நாம் எண்ணும் பொழுது மற்றவர்களை குறித்து நாம் பொறாமை கொள்ளவே மாட்டோம். பாருங்க, நீதிமொழிகள் 23:17 சொல்றாரு, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீதிமொழிகள் 24:1 பார்க்குறோம், பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே. ஏன்னா உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கூட வேலை பார்க்கலாம், நிறைய பேர் லஞ்சம் வாங்குவாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் கடந்து உயர்ந்தது போல தெரியலாம். அதனால் அவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. வசதியுள்ளவர்களை குறித்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக நடத்துவார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக நடத்துவார். அதனால் இங்கே நம்ம பார்க்குறோம், நிறைய அரசியல்வாதிகள் உண்டு. அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்து உயர்ந்து செல்லுவார்கள். அதனால் நாம் வேதத்தில் பார்க்கும், உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீதிமொழிகள் 24:1, பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே. நீதிமொழிகள் 24:19 பார்க்குறோம், துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. துன்மார்க்கருக்கு கடவென்று அங்கு எல்லா வசதிகளும் ஏறலாம். ஆனால் துன்மார்க்கர் மேலே நீ பொறாமை கொள்ளாதே. அதில் நாம் பார்க்குறோம், அதே வசனத்தில், துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். நிறையா நம்ம இந்த உலகத்தில் இத்தனை வருஷ வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கலாம். எல்லாம் எப்படியெல்லாம் சம்பாதித்து வளர்ந்தார்களோ, லஞ்சம் வாங்கி உயர்ந்தார்களோ,
அவருடைய வாழ்க்கையெல்லாம் பின் நாட்களில் பார்க்கும்போது ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு காலத்தில் அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம், எல்லா வசதிகளோடும் இருக்கலாம். ஆனால் அது ஒரு நாள் அவர்களை ஒன்றுமில்லாமல் மாற்றுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் அவர்களை குறித்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. யாரை குறித்தும் பொறாமை இல்லாதபடிக்கு நாம் நமக்கு கர்த்தர் கொடுத்தது அதுவே சிறந்தது, நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதமே சிறந்தது என்று நினைத்தோம் என்றால் மற்றவர்களை குறித்து நாம் கவலைப்படவே மாட்டோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், யோசேப்பு 37ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த யோசேப்பு சகோதரர் அவன் மேலே பொறாமை கொண்டாங்க. சகோதரர் தான், கூட பிறந்த பிள்ளைங்க தான், ஒரே வீட்டில் வாழ்ந்தவங்க தான், ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் தான், எல்லாரும் ஒரே வீட்டில் சமாதானமாக இருக்க வேண்டியவங்க தான். ஆனால் இந்த யோசேப்பை பாருங்கள், யோசேப்பு மேலே அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் கோபம் கொண்டார்கள், பொறாமை கொண்டார்கள். அவன் எதனாலன்னா அவனுடைய சொப்பனங்கள். அவன் சொல்கிறான், உங்கள் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் என்னை உயர்த்த போகிறாரு. இது அவன் ஒரு ஆசையோடு சொல்லிவிட்டான். அது ஒன்று. அடுத்தது, அவங்க அப்பா யோசேப்பை அதிகமாக நேசித்தது. யோசேப்பை அதிகமாக நேசித்த உடனே எல்லாருக்குமே பொறாமை. இந்த யோசேப்புக்கு மட்டும் பலவர்னு அங்கி வாங்கி கொடுத்துருக்காரு, எங்களுக்கெல்லாம் கொடுக்கல, அவனை மட்டும் அதிகமாக நேசிக்கிறாரு. இவன் நினச்சாங்க, இவன் இந்த உலகத்தில் இருந்தால் தானே, இந்த உலகத்தில் இருந்தால் தானே இப்படியாக அவனுடைய சொப்பனை நிறைவேறும், அவன் அப்பா அதிகமாக நேசிப்பார். அப்படியாக முதல்ல என்ன பண்ணாங்க, அந்த குழியில் தூக்கி முதல்ல நீங்கள் பார்க்கும் பொழுது கொலை செய்ய அவங்கெல்லாம் டிசிஷன் எடுக்கிறாங்க. எவ்வளோ பொறாமை என்றாலே அது கொலை செய்கிற அளவுக்கு ஜனங்களை தூண்டுகிறது. அவ்வளவு வெறி. இவன் இந்த சொப்பனத்தை பார்த்துட்டான், நிறைவேறக்கூடாது, இவனுக்கு அப்பா மட்டும் பலவர்னை வாங்கி கொடுக்காரு, அவர் அன்பாக இருக்கக்கூடாது, இவனை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும். அப்படியாக வெறி கொண்டு அவர்கள் சென்றார்கள். ஆனால் ஒரு சகோதரன் அவனை தப்புவித்து இந்த குழிக்குள்ளே போடுறாங்க. பாழும் குழிக்குள்ளாக அவனை கீழே தள்ளினார்கள். வனாந்தரத்தில் உள்ள குழி, அதிலே அவன் செத்து மடியிட்டோன்னு நினச்சாங்க. அதற்கு பின்பாக சரி உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனை எடுத்து அவனை இஸ்மவேலிட்ட விற்று போட்டாங்க. அடிமையாக விற்கும்போது இந்த அடிமை எப்படி உயர்கிறான்னு பார்ப்போம். அவனுடைய சொப்பனங்கள்லாம் அதோடு ஒளிந்தது என்று நினைத்தார்கள். அதனால் பொறாமை என்பது அது எலும்புருக்கியாகவே மனுஷனுக்குள்ளாகவும் மனுஷிக்குள்ளாகவும் அது இருந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்த உடனே பொறாமை. அதனால் இதனால் அவனை வேதத்தில் பார்க்குறோம். நீதிமொழிகள் 27:4 பொறாமையோ வென்றால் அதன் முன் நிற்கத்தக்கவன் யார்? யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வந்த கசப்புகளுக்கெல்லாம் காரணம் இந்த பொறாமை. அதனால் நம்ம எங்கே வேலை செஞ்சாலும் சரி, எந்த இடத்துல கொஞ்சம் கர்த்தர் நம்மை உயர்த்தினாலும் சரி, அந்த இடத்துல பொறாமை வந்துடும். விசுவாசிகளுக்குள்ளாகவும் பொறாமை வருகிறது. அதே போல் வேலை ஸ்தலங்களில் பொறாமை, எங்கு பார்த்தாலும் பொறாமை. அநேக இடங்களில் அதை நாம் கண்கூடாக காண முடிகிறது. அதனால் எந்த இடத்திலும் நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது பொறாமையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. என்னுடைய வாலிப வயதிலே நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிருந்தது. ஒரு அலுவலர் உண்டு, அவர் எல்லாரையும் கடுமையாக நடத்துகிற ஒரு மனுஷன். அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் என்று
நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த புதிய அலுவலர் வந்திருந்தார், அவர் ஜாயின் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. எல்லோரும் பார்க்க போனோம். அப்பொழுது ஒவ்வொருவராக பார்க்க போனோடனே எல்லாரையும் என்ன ஏது விசாரித்தார். ஒவ்வொருவராக பார்க்கும்படியாக உள்ளே சென்றோம். நாங்கள்லாம் அப்போது வாலிபர்களாக புது டீமாக இருந்தோம். ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போது நானும் இன்ட்ரடியூஸ் ஆகி கொண்டேன். அவர் ஒரு கிறிஸ்டியன் என்பதை அறிந்து கொண்டேன். அப்போது எனக்கு ஒரு அஃபெக்ஷன் உண்டு. சரி, இனிமையாவது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். அவர் கர்த்தர் தான் கண்களில் கிருபை கொடுக்கிறவர், கண்களில் தயவு கொடுக்கிறவர். அதனால் எப்படிப்பட்ட ஆஃபீஸர்னாலும் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறவர் ஆண்டவர் தான். அதனால் நம்ம ஒரு நாளைக்கு கொடூரமான ஆள்கிட்ட போனால் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். இவர் என்னை பார்த்துருக்கிறார். பார்த்தோடனே எல்லாரும் போயிட்டாங்க. என்னுடைய அந்த பையன் யார், அவர் யார் என்று கேட்டிருக்கிறார். யார்கிட்ட? பியூன்கிட்ட கேட்டிருக்காரு. அவர் ஐயா ஒரு கிறிஸ்டியனு, அவர் இந்த சினிமாலாம் பார்க்க மாட்டார், லாட்ரி டிக்கெட்டு வாங்க மாட்டார் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார். பிறகு ஈவினிங் ஆனது. எல்லாருமே அலுவலகத்தை விட்டு கிளம்பும்போது இவர் தஞ்சாவூர்லேருந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே வந்திருக்கிறாரு, புதுக்கோட்டை மாவட்டத்தில். அப்போது அவர் என்ன செய்தார்னா என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டார். அவரை கூப்பிடுங்க என்று சொல்லியிருக்காரு. அந்த பியூனை வந்து என்னை கூப்பிட்டாரு. நான் உள்ளே சென்றேன். மற்றவங்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, போய் கொண்டு இருந்தார்கள். இப்போது நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் இங்கே இருங்க என்று சொன்னார். அப்போது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டார். நான் பிபிஏ முடிச்சிருக்கேன்னு. நான் தானே பார்த்தேன், என் பையன் பிபிஏ தான் முடிச்சிருக்கான், என் பையனே மாதிரி நீங்கள் இருக்கீங்க. என் பையன் இப்போ யூஎஸில் எம்பிஏ பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களை பார்த்த உடனே என் பையன் ஞாபகம் வந்துட்டு, அதனால் என் பையன் போலவே இருக்கீங்க. சரி வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு வாக்கிங் போவோம்னு சொல்லி, பொதுவாக அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸரு, நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். பொதுவாக எங்களோடு கூட அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் அவர் சொன்னார், நம்ம 2 பேரும் இன்றைக்கு வாக்கிங் போகிறோம், என்ன ஜெயகரன் என்று சொன்னார். நான் பயந்து கொண்டே சரி என்று சொன்னேன். எல்லாரும் போயிட்டாங்க. இவர் என்னை வாக்கிங் கூட்டு போகிறார் பக்கத்தில் ஒரு இடத்துல. அதை சுற்றி நடந்து அவர் எனக்கு ஏதோ வாங்கி கொடுத்தார். வேற யாருமே இல்லை. அப்போ அவர், நீங்கள் பெலிவர் என்று கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. ஆமாம் என்று சொன்னேன். அப்போது ஐ எம் ஆல்சோ ஏ பெலிவர், நான் ஒரு பெண்டிகாசல் பிலீவர், பெண்டிகாசல் சர்ச்சுக்கு போகிறேன், வாங்க நம்ம பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி என்னை உங்களை பார்த்தோன்னே ஜெயகரன் எனக்கு என் பையனை பார்த்த மாதிரியே இருக்குது. அவன் இப்போ அங்கே போயிட்டானா, எனக்கு தனியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ உங்களை பார்த்தோன்னே என் பையனை பார்த்த மாதிரி இருக்குது. கர்த்தர் எப்படி கிருபை பாராட்டுகிறார் என்று பாருங்கள், கண்களில் தயவை கட்டளையிட பண்ணுகிறார் என்று பாருங்கள். அவர் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ஒரு டேங்க் உண்டு, அந்த இடத்தை, அந்த குளம், அந்த கரையிலே நடந்து கொண்டே இருந்தோம். அதிலிருந்து என் மேலே அதிகமாக பிரியம் வைப்பார். அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். அப்படியாக அந்த அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவர் பெரியவர், கிட்டத்தட்ட 50 வயதுக்கு மேலானவர். ஆனால் ஒரு சாதாரண பிள்ளைகிட்ட பேசுகிறது போல் என்னிடத்தில் அதிக காரியங்களை பேசுவார். அது மட்டுமல்ல, அறைக்குள்ளே சில நேரம் கூப்பிடுவார், ஸ்பிரிச்சுவலாக ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார். நான் ஊழியம் செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், நிறைய காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பார். அதாவது ஒரு ஆஃபீஸர் போலவே நடந்து கொள்ள மாட்டார். பாருங்கள், இது சில காலங்கள் சென்றது. அப்போ ஒரு நாள் என் கூட வேலை பார்க்குறவன், என்னுடைய கொலீக் என்ன சொன்னான்னா,
என்னப்பா எப்படி இந்த ஆஃபீஸரை பிடிச்சிட்ட அப்படின்னா, நானாவது பிடிக்கதாவது, இல்லை இல்லை ஒன்றை மட்டும் கூப்பிட்டு கூப்பிட்டு என் பையனை போல இருக்கான்னு எல்லாத்திட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அவன் சொன்னான், உனக்கு தெரியுமா ஒன்று, அவர் என்னுடைய கம்யூனிட்டி, ஆனால் என் மேலே அன்பு கூறாமல் உன் மேலே அன்பு வச்சிருக்காரு. திடீரென்று பாருங்க, இப்படியாக காலங்கள் சென்றது. கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட ஆகலை. என்னாச்சு, ஒரு நாள் எனக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது. நான் இருந்த இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி என்கிற ஒரு இடம். அங்கே இருந்து கொண்டு நான் ஆடிட் செய்து கொண்டு இருந்தேன். அங்கே என்னென்னா, அப்போ தான் டிஎல்சி, அதாவது லுத்தரன் சர்ச்சிலேருந்து சிஎஸ்ஐ தனியாக பிரிஞ்சிருக்காங்க. அதில் உள்ளவங்கெல்லாம், அவர்கள் எல்லாம் நம்ம அந்த மதுரை, அதற்கு பின்பாக சவுத்தில் உள்ளவங்க. அவங்க என்ன சொன்னாங்க, சிஎஸ்ஐ சர்ச்சு ஒன்று ஆரம்பிக்கணும் சொல்லி. அதில் தாசில்தார் உண்டு, டிப்டி தாசில்தார் உண்டு, இன்னும் ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் உண்டு, இப்படியாக கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நிறைய பேர், ஒரு ஆர்ஐ உண்டு, இப்படியாக கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நிறைய இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம், தம்பி நீங்கள் எங்கே வேலை பார்க்கிங்கன்னா ரொம்ப, அதாவது அவர்கள் அஃபெக்ஷன், இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலெல்லாம் கிடையாது, ஆனால் எதுவோ நம்ம இந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறோன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு அஃபெக்ஷன். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் அப்போ அந்த சர்ச்சு கட்டணும், முதல்ல இடம் வாங்கணும். அதுக்காக ஈவினிங் வந்தோடனே நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அறந்தாங்கியில் தங்கியிருந்தேன் ஒரு லாட்ஜில். அப்போது அங்கே வருவார்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே வருவாங்க. ஒரு வாரத்தில் 2-3 நாட்களாவது வெளியே எங்கேயாவது போய் பணம் கலெக்ட் பண்ணும்பாங்க. அவங்க தான் பண்ணுவாங்க, நம்ம கூட போவோம். நீங்களும் வாங்க தம்பின்னு என்னையும் கூட்டு கொண்டு போய் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. இது ஒரு குரூப்பாக நாங்கள் செல்வோம். இந்த என்னோடு வேலை பார்த்த கொலிக்கும் அதே ஊரில் அவன் இன்னொரு லாட்ஜில் இருக்கிறான். அவனை கேர் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா. நான் குரூப்பாக போகிறேன்னா, கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறோமா, அது அவனுக்கு ஒரு பொறாமை. அதனால் அவன் என்ன செய்தான், நாங்கள் இப்படியாக சென்றோம். ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டுன்னு பேச்சுலர்ஸ் நாங்கள் 3 பேர் உண்டு. அதில் 2 ஃபேமிலிஸ் உண்டு அந்த சிஎஸ்ஐ சர்ச்சில். அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இங்கே எங்கள் வீட்டுக்கு வரணும் நீங்கள் தம்பிமாரெலாம், ஒரு நாள் இந்த வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, ஒரு நாள் மத்தியானம் அந்த வீட்டுக்கு. இப்படியாக அவர்கள் ஒரு எல்லா ஃபேமிலி போல் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. இதையெல்லாம் அவன் பார்த்தான். பார்த்து விட்டு நேராக என்ன பண்ணிட்டான், அந்த என்னுடைய ஆஃபீஸர்கிட்ட போயிட்டான். போய் புதுக்கோட்டையில் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறான், இந்த சர்ச்சில் உள்ளவங்கெல்லாம் ஜெயகரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. என்ன எதை சொன்னால் எப்படி ஆகும்னு தெரியாது. அதனால் இப்படி ஒரு குண்டை தூக்கி அவர்கிட்ட போட்டான். அவர் என்ன நினைச்சாரு, ஐயோ நம்ம பையன் நல்ல பையனாக இருக்கானே, இவனை கொண்டு போய் எங்கேயாவது பண்ணுறாங்களே, ஏதோ ஒரு வம்பு பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு உடனே அவர் ஹெட் ஆஃபீஸுக்கு இவர் போயிருக்காரு, இந்த பையனை இங்கே கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருங்கன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு அனுப்பிவிட்டாங்க. பாருங்கள், பொறாமையோ வென்றால் அது அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? எப்படிப்பட்ட உறவுகளையும் பொறாமை பிரித்து எடுக்கும். கடைசியாக நான் ஒரு ஊழியத்தில் இருந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரியில். அதில் உள்ள ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஏன் இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்க, ஏன் இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்க, அந்த இடத்துக்கு ஏன் அனுப்புனீங்கன்னு சொல்லி என்னுடைய அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அப்பா அவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப நாளாக சொல்லலை. பிறகு இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன அவர்கிட்ட என்ன பிரச்சனை, அவர் அருமையான தம்பி தானே, நல்ல ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இப்படியெல்லாம் இருந்த மனுஷனை ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மாதங்கள் கழித்து அவர் சொல்லியிருக்காரு, இந்த போல் அவனுடைய கொலிக்கு வந்து இந்த மாதிரி அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அங்கே போட்டு அமைக்கிறாம அவரை வேற எங்கேயாவது மாற்றி விடுங்கன்னு சொன்னார். அதனால நான் இப்படி செய்து விட்டேன். ஐயோ, அந்த தம்பியை போய் இப்படி பண்ணிங்களான்னு சொல்லி என்னை குறித்து அவர்கள் பேசியிருக்காங்க.
அதுக்கு பிறகு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சொன்னார், ஜெயகரன் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த சில மனிதர்களால் அப்படின்னு சொல்லி யார் என்னன்னு சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு நானே ஹெட் ஆஃபீஸில் போய் மறுபடியும் இதிலே ஒரு நல்ல போஸ்ட்டில் உங்களுக்கு ரெகுலர் ஆடிட்டில் உங்களை அனுப்புகிறேன் என்று அவராகவே பின்னால் அவங்களுக்கு பரீட்சைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அது இதுன்னு சொல்லி அவர் மறுபடியும் அவரே சென்று மாற்றி விட்டார். அது மட்டுமல்ல, நான் திருமணமாகி சென்னை வந்த பின்பாக ஒவ்வொரு தடவையும் ஹெட் ஆஃபீஸ் வரும் பொழுது என்னோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். வாங்க ஜெயகரன் சொல்லி ஃபோன் அடிச்சிருவார். நான் அவரை போய் பார்ப்பேன். இப்படியாக கடைசியில் எங்கள் ஆஃபீஸிலேயே ஜேடியாக வந்தார், ஜாயிண்ட் டைரக்டராக ஹெட் ஆஃபீஸுக்கே வந்தார். அப்படியாக இந்த பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? என்னோட, ஏன்னா நான் கஷ்டப்பட்டது 1 இயர் கஷ்டப்பட்டது தான். நான் சென்ற ஊரில் கிறிஸ்டின்ஸு கிடையவே கிடையாது, சர்ச்சும் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம் மாதிரி ஒரு இடத்துல, ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல அன்றைக்கு இந்த பொறாமையினாலே மாற்றப்பட்டேன். அதனால் பொறாமையோ வென்றால் அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட கூடவே இருப்பாங்க, குழியை பறிச்சிருவாங்க. இந்த பொறாமைக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது. நம்முடைய குடும்பங்களையும் கூட நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது, வசதியாக இருக்கும் பொழுது, இந்த பொறாமை மனிதனை ஆட்கொள்ளுகிறது, சகோதரிகளை அதிகமாக ஆட்கொள்ளுகிறது. அதனால் இந்த பொறாமை வந்ததென்றால் அதற்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியாது. இன்னொன்று, நீதிமொழிகள் 23:6 பார்க்குறோம், வன்கண்ணன் என்று பார்க்கிறோம். இந்த பொறாமை ஏன் வந்ததுன்னா வன்கண் வருகிறது. இந்த பொறாமையினாலே நிறைந்ததுனால ஜெலஸ் மேன் என்று தான் போட்டப்பட்டிருக்கு இந்த வன்கண்ணனுக்கு. இந்த வன்கண் என்றாலே ஐயையோ, இந்த இந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு எரிச்சல், ஐயையோ நல்லா இருக்கானே, ஐயையோ இவள் நல்லா இருக்காளே, இப்படியாக பார்க்கும்போது நன்றாக பேசுவார்கள். ஆனால் பொறாமை நிறைந்த ஒரு இருதயம். நீதிமொழிகள் 23:6 பார்க்குறோம், வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. இந்த வன்கண்ணனுடைய அவன் நல்லா கொடுக்குற மாதிரி சிரித்து சிரித்து கொடுப்பான். ஆனால் அதை சாப்பிட்ட உடனே உனக்கு வயிற்று வலி தன்னாலே வந்துடும். ஏனென்றால் எரிச்சலில் கொடுக்குற சாப்பாடு. ஐயோ இதெல்லாம் சாப்பிட்றானே சொல்லி அவன் கொடுத்தான்னா, அதனால தான் வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. இந்த வன்கண்ணன் நம்ம கூடவே இருக்கலாம், நம்ம அருகிலே இருக்கலாம், நம்ம கூடவே ஓடி வரலாம். யார் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் எல்லாவற்றிலும் மனிதன் கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது. ஏன்னா எந்த இடத்துல யார் எப்படி வன்கண்ணாக இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அந்த சகோதரனும் சகோதரியும் நல்ல பிலிவர்ஸ். அவங்க 2 பேரும் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை நடத்தணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். அவங்க அந்த பிள்ளை கனடாவில் ஒர்க் பண்ணுது. அந்த குமாரன், அந்த பையன், அவனையும் அந்த திருமணத்துக்கு இணைத்தார்கள். திருமணம் நடக்க போகுது. இவங்க கணவனும் மனைவியும் இவங்க பைக்கில் போகிறாங்க கார்டு கொடுக்கறதுக்கு. ஆனால் என்ன நடந்ததோ தெரியல. திடீர்னு அந்த சகோதரனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. பைக்கு எங்கேயோ போகுது. அந்த சகோதரி கீழே விழுறாங்க, கையில் அடிபடுது. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, அக்கா இந்த மாதிரி நடந்துட்டுது. நடந்த உடனே
திருமணத்துக்கு சில நாட்கள் தான் இருக்குது. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் இது இப்போ ஃப்ராக்சர் ஆகிட்டு நீங்கள் திருமணத்தன்னைக்கெல்லாம் போய் நிற்க முடியாது, பெட்டில் தான் இருக்கணும். அப்போ நாங்கள்லாம் 2 பேரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இவ்வளவு அதாவது அருமையாக இந்த திருமணம் அரேஞ்ச் ஆச்சுது, எல்லாம் பண்ணிச்சுது. ஆனால் இந்த சகோதரி அங்கே போய் நிற்க முடியாது, திருமணத்தன்னைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறார் டாக்டரு. எப்படி ஆண்டவரே, இந்த பிள்ளையை எப்படியாவது குணமாக்குங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஆண்டவர் பியூலாட்ட சொல்கிறாரு, இது ஒன்றும் இல்லைம்மா, இது வன்கண். போகிற இடம்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க, என் பையனும் எங்கே பிள்ளைங்க எங்கே வேலை பார்க்குறாங்க கேட்பாங்களா, வழக்கம் தானே. பையன் 2 பேரும், பையனும் கனடாவில் வேலை பார்க்கான், பொண்ணும் கனடாவில் வேலை பார்க்குது. அப்படியா? சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், பிள்ளை தருதலையாக இருக்கும், படிக்காது. ஓஹோ, அப்படியா? அந்த எண்ணம் வந்தோடனே அது வன்கண்ணாக பறந்தது. அவ்வளோ நல்லா இருக்கீங்களா? மனசுக்குள்ளாக வாங்க பிரதர், சோஸ்திரம் பிரதர், நல்லா உபசரிப்பாங்க எல்லாருக்கும். ஐயோ, என் பையன் ஒன்றும் இல்லாமல் இருக்கானே, இவனுக்கு வேலையே இல்லாமல் இருக்கானே, இல்லைன்னா 20,000 ரூபா சம்பளத்தில் வேலை பார்க்கானே. இவங்க பிள்ளைங்களை பாருங்கள், நம்ம மாதிரி டீச்சர் தான், நம்ம மாதிரி தான் வேலை பார்த்தாங்க, நம்ம கூட தான் வேலை பார்த்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ உயர்ந்து போயிட்டாங்க. அவங்க பிள்ளைங்கள மாதிரி நம்ம பிள்ளைங்க இல்லையே. இந்த வன்கண் வந்தோடனே ஓட்டிக்கிட்டு இருந்த பைக்கு எங்கே போகுதுன்னே தெரியல, அது மனிதனை கீழேயும் தள்ளிவிட்டது. திருமண நாள் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அதுக்காக மறுபடி ஜெபம் பண்ணி அதற்கு பின்பாக அது எப்படி போச்சுதுன்னே தெரியாத அளவுக்கு அது போய்விட்டது. அதனால் வன்கண் என்பது கிராமங்களில் நிறைய பார்க்கலாம். நிறைய பேர் சிட்டிஸில் கூட ரொம்ப பார்க்க முடியாது, அவன் வேலையை பார்த்துட்டு போவான். ஆனால் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த வன்கண் அவர்களை அழித்து போடும் மட்டும் இழுத்து கொண்டே இருக்கும். இங்கே பார்க்குறோம், பிரசங்கி 4:4 சாலமன் சொல்லாரு, மனுஷன் படும் எல்லா பிரயாசமும், எவ்ரி எஃபர்ட் இன் லேபர், பயன்படும் எல்லா கிரியையும், எவ்ரி ஸ்கில் இன் ஒர்க். அவன் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பான், அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன். ஒருத்தன் கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பிப்பான், எவ்வளவோ கஷ்டப்படுவான், எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் மனசில் பாரங்களை சுமந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி மேலே வருவான், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவான். ஆனால் ஜனங்களை பாருங்கள், அதில் பொறாமை வைப்பாங்க, கஷ்டப்பட்டதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதே போல் ப்ரொஃபஷனல் பீப்புளும் இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, லாயர்ஸாக இருக்காங்க, கஷ்டப்படுவாங்க எத்தனையோ காலங்கள், அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஐயோ, இப்போ பாருங்கள், வீடை கட்டி விட்டான், வேலையை வாங்கிட்டான், பிள்ளைங்கள்லாம் அப்படி இருக்குது. ஒவ்வொன்றையும் எண்ணி அவர்கள் வன்கண் வைப்பதை, மனுஷன் படும் எல்லா பிரயாசமும், பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன். அதனால் பிஸ்னஸை பார்த்திங்கன்னா நான் பார்க்குறோம், சில வேளைகளில் இந்த கடைகள்லாம் வைத்தாங்கன்னா ஒரு நல்ல கடை நல்லா ஓடிச்சுன்னா மற்றவெல்லாம் என்ன பண்ணுவான்னா அந்த பிசாசிட்ட கொடுப்பான், பில்லி சூனியங்கள் வைப்பான், அவன் மேலே போடாமல் அதை கீழே இறக்கு. இப்படியெல்லாம் நிறைய கிராமங்களில் நீங்கள் பார்க்க முடிகிறது. அதே போல் எல்லாமே அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன். பிஸ்னஸ்லையும் சரி, வேலை ஸ்தலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லாதீங்க. எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் எல்லாத்தையும் உங்களுடைய மனதில் உள்ளதெல்லாம் பகிர்ந்து கொள்ளாதிருங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க. உங்கள் மனதை சற்று, வாயை கொஞ்சம் அடக்கி வைத்து கொள்ளுங்கள்.
எங்கிருந்து அந்த பொறாமை எழும்புது, வன்கண் எழும்புதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் எல்லா இடங்களிலும் இப்படியாக இருப்பதினாலே இந்த பொறாமை வன்கண்ணுக்கு விலக்கி நம்மை காத்து கொள்ள வேண்டும். தானியேலை பாருங்கள், தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் மேலே கூட பொறாமை கொண்டார்கள். தானியேலை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினார். தானியேலுக்கு கிருபைகளை கொடுத்தார். அனாதை போல இருந்த ஒரு மனிதனை பரிசுத்தவானாக மாற்றி தூக்கி நிறுத்தினார். அந்த தரிவுக்கு மேல் தரிவினுடைய கண்களிலே தானியேலுக்கு கிருபை கிடைத்தது, தயை கிடைத்தது. அதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறது தான். நீங்கள் எங்கு சென்றாலும் எந்த ஆஃபீஸர் வந்தாலும் சரி, அவருடைய கண்களில் தயவு கட்டளையிட்டு பண்ணுகிறவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. அதனால் அவர் தான் எந்த மனுஷன் வந்தாலும், எப்படிப்பட்ட ஆஃபீஸர் கொடுமையானவனாக இருந்தாலும், எல்லாரும் பார்த்து பயப்படுறவனாக இருந்தாலும், நம்ம மேலே அவர்கள் அன்பாக இருப்பார்கள். நம்ம மேலே அவர்கள் கண்களிலே கிருபை கிடைக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் கர்த்தர் தான் நடத்துகிற தேவன். ஆனால் இங்கு தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், தரிவு ராஜா எல்லாரை காட்டிலும் தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிபதியாக வைக்கணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாரு. உடனே கீழே உள்ளவெல்லாம் பார்த்தான், இந்த தானியேல் மட்டும் இந்த வயசில் கூட இப்படி பெரிய ஆளாக மாறிக்கிட்டு இருக்கான். எந்த ராஜா வந்தாலும் அவன் மேலே கிருபையை பாராட்டுறான். பாபிலோன் ராஜா வந்தாலும் இருக்கான், இங்கே மேதிய பெர்சியா ராஜா வந்தாலும் அவன் மேலே அவன் தான் பெரிய ஆள் தான், அவனை உட்கார வச்சுருக்காங்க. மற்றவெல்லாம் தூர தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் எப்படி இந்த தானியேல் மட்டும் எல்லாவன்ட்டையும் தாக்கு பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான்? எல்லாருடைய கண்கள்லையும் இவனுக்கு எப்படி தயை கிடைக்குது? ஏதாவது ஒரு வழியை பண்ணுவான். அவன் வேலையில் ஸ்தலத்தில் போகிறாங்க, ஏதாவது ஒன்றில் தப்பு கண்டுபிடிக்கலாமா தேடி 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 பார்த்தாங்க. ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு தானியேல், கர்த்தருடைய ஞானத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு தானியேல். கர்த்தரும் நம்ம கூட இருக்கும் பொழுது ஒரு மனிதனும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பார். பாருங்க, இங்கு தானியேலை எப்படியாவது கீழே தள்ளணும். கடைசியில் நினச்சாங்க, எல்லாம் தீர்மானம் எடுத்தான், இவனுடைய ஆண்டவருடைய விஷயத்தில், தெய்வத்துடைய விஷயத்தில் தான் நம்ம ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முடியும். இந்த மனுஷனால் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. இவனால் ஜெபம் பண்ணாமல் ஜீவியம் பண்ணவே முடியாது. அதனால் ஜெபம் பண்ணாமல் தடுத்து பார்ப்போம். அவன் நிச்சயமாக ஜெபம் பண்ணுவான், மாட்டிக்கிடுவான். அப்போ தான் சொன்னாங்க, 30 நாள் ராஜாவை உம்மை தவிர யார்ட்டையும் வேண்டுதல் செய்யக்கூடாது. அதை ஒரு பிரமாணமாக, ஒரு கட்டளையாக எல்லாருக்கும் கொடுக்கணும். அதை போல் இவரும் என்னன்னு தெரியாமல் தரியு ராஜாவும் கையெழுத்து போட்டார். போட்டால் இவங்க நேரே ஓடி வராங்க. இந்த தானியேல்னால ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. அவர் வழக்கத்தின்படியே அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே ஓடி வராங்க, ராஜாவே பாரோம், நீர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றணும் கண்டிப்பா. அப்படியாக அவரை இழுத்து கொண்டு செல்றாங்க. அங்கு சிங்க கெபியில் தூக்கி போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் தானியேலோடு இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தானியேலோடே இருந்தார். பொறாமை எப்படியெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லுங்க. ஒரு மனிதனை கொலை செய்கிற அளவுக்கு அந்த பொறாமை. கடைசியில் கர்த்தர் தானியேலோடு இருந்ததினாலே ஒரு தீங்கும் வராதபடி காத்து கொண்டார். எவெல்லாம் பொறாமப்பட்டானோ அவன் எல்லாத்தையும் சிங்கங்கள் அடித்து கொண்டது. ஹல்லேலூயா. அதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் அதிலிருந்து நாம் வெளியே வர முடியும். இந்த பொறாமை குறித்து நம்ம பார்க்குறோம். கலாத்தியர் 5:26, கொலோசையர் 3:8 நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். இந்த பாருங்க, யார் மேலே தான் பொறாமை பண்ணுன்னு இல்லாமல் போச்சு. மோசே பாருங்க, மோசே தேவனுடைய தாசன்,
தேவனுடைய தாசன் அவர் அற்புத அடையாளங்களை செய்தார். எகிப்தெல்லாம் கலங்கிட்டு அங்கு செங்கடல், அவர் கோலை நீட்டினார், செங்கடல் 2ஆக பிளந்தது. பெரிய பெரிய அற்புதங்கள். அந்த பார்வோனும் அவன் சேனையும் அந்த செங்கடல்ல மூழ்கி போனது எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அவருக்கு விரோதமாகவும் எழுந்தார்கள். அதே இஸ்ரவேலர், மீட்டு கொண்டு வந்த இஸ்ரவேலர் அவருக்கு விரோதமாகவும் எழுந்தார்கள். நீங்கள் யாராவது நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 106 16 17 18. அங்கு பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். யார் மேலே பொறாமை கொள்றாங்க? மோசே. இவங்கெல்லாம் பக்கத்தில் நிற்க முடியுமா? மோசே மேலே, மோசே பக்கத்தில் நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது. ஆனால் மோசே அற்புதங்களை திரளாக செய்தவர். தேவனோடு முகமுகமாக தரிசித்து உறவாடுகிற ஒரு மனுஷன், அவர் மேலே பொறாமை கொண்டாங்க. எப்படியா அந்த மோசையை கவுத்து அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, இவன் என் சித்தப்பா பையன், இவன் என் சொந்தக்காரன், இவன் 2 பேரும் என்ன பெரிய ஆட்கள் மாதிரி இப்போ ஆக்ட் பண்ணுறாங்க. இப்படியாக ஒவ்வொருத்தரும் சண்டைக்கு போனாங்க. அவருடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸ் சண்டை போட்டான். இப்பொழுது பாருங்க, இங்கு தாத்தான் அபிராம் இந்த கூட்டமாக கூடி வந்தார்கள். இவர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. மோசேக்கு மேலேயும் பொறாமை கொண்டு இவன் மட்டும் தலைவனாக இருக்கிறான், இவன் சொல்கிறதெல்லாம் ஜனங்கள் கேட்குறாங்க. யாரை பாருங்க, யாரை பார்த்து கம்பேர் பண்ணுறாங்க. அங்கு பார்க்குறோம், மோசையோடும் பரிசுத்தவானாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். ஆரோன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதான ஆசாரியன். மோசைக்கு முன்பாக அவர்கள் எப்படி நிற்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, நம்ம பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தை மூடி போட்டது. அதனால் இன்றைக்கும் அவ்வளோ பெரிய மோசையை எதிர்த்து நிற்கும் பொழுது மனிதர்கள் மற்றவங்க மேலே பொறாமை கொள்வது சாதாரண காரியம்தான். அதனால் இன்றைக்கும் இந்த பொறாமை, வன்கண்ணு இதெல்லாம் மிகவும் அதிகமாக இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கும் ஜனங்கள் வன்கண்கள் உள்ளவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், எல்லாம் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதனால் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த வன்கண்ணினாலே சிறு வயதாக நான் கிராமத்திலே இருக்கும் பொழுது அதிகமாக பாதிக்கப்பட்டவன். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, அந்த நாட்களில் இதை விட நான் கொஞ்சம் கலராக இருப்பேன். அப்போது சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கல்யாணத்துக்கு போவோம். கல்யாணத்துக்கு போனீங்கன்னா நல்ல ட்ரெஸ் அப்போ போடுவோம். ஏனென்றால் எங்கள் அப்பா ஆண்டவர் கிருபையினால் சவுதியில் ஒர்க் பண்ணிவிட்டு கிராமத்துக்குள்ளே ஒரு நல்ல வீடை கட்டி வசதியாக இருந்தோம். அப்போது இதெல்லாம் இருந்ததினாலே நாங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். ஆனால் எங்கெங்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போய் திருமணத்தை அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரே வயிற்று வலி, இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு நோய். பிறகு அதற்கு எங்கள் அம்மா வருவாங்க, பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நல்லா அதெல்லாம் சிலுவையை போட்டு 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 எங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுவாங்க. அதற்கு பிறகு தான் அது 1/2 மணி நேரம் இந்த வயிற்று வலியால் துடித்து பிறகு போகும். பிறகு சிலரை பாருங்கள், நாங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது தூரமாக போகிறீங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அன்னைக்கு வேலை ஒழிஞ்சுது, ஒன்றுமே நடக்காது. நான் சின்ன வயதில் அனுபவித்திருக்கிறேன், அதான் சொல்கிறேன். ஓடி வருவாங்க, எங்கேயாவது இருந்து ஓடி வருவாங்க, ஐயா தூரமாக போகிற, அதை பாருங்கள், அந்த வேலை ஒன்றுமே நடக்காது. அதே போல் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து 2 இடத்துக்கு ஒரு வருஷத்தில் போவோம். ஒன்று குற்றாலத்தில் தவசூர் ஜெபம், இன்னொன்று எங்களுடைய அத்தை வீடு. இதுதான் நாங்கள் அது மே மாதம் போவோம், இது அநேகமாக செப்டம்பர் கடைசியில் இருக்கும். இதற்கு இந்த ஜனங்கள்லாம் அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 மணிக்கே எழும்பி
எல்லா திங்ஸையும் தூக்கிட்டு ஊரே அமைதியாக இருக்கும்போது பஸ்ஸில் போய் காத்து நிற்போம். எந்த பஸ்ஸு முதல்ல வருதோ யாருக்கும் தெரியாமல் ஏறி போயிடணும். ஏன்னா யாராவது 2 பேர் கேட்டாங்கன்னா அங்கேயும் எதுவுமே உருப்படாது. அதனால் இந்த வன்கண்களுக்கு மிகவும் கஷ்டப்பட்டவர்கள் நாங்கள். அதனால் இந்த வன்கண்ணு பொறாமை இதை குறித்து எங்களுக்கு அதிகமாக அறிந்திருக்கிறோம். அதனால் விசுவாசிகளும் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் உயர்ந்து வரும் பொழுது, பெருகும் பொழுது எல்லாவற்றிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் எல்லா கட்டுகளையும் அறுக்கிறவர். இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் எனக்கு இந்த நுகத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிட்டு போங்க. நீங்கள் அதற்கு பின்பாக ஒவ்வொரு நாளும் நிறையுங்க. ஒவ்வொரு நாளும் வெளியே செல்லும் முன்பாக இந்த ஆவியினாலே நன்றாக நிறைந்து விட்டு நீங்கள் செல்லும் பொழுது இந்த பொறாமை வான்கள் யார் பட்டாலும் சரி உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த அபிஷேகம்தான் நுகங்கள், என்ன நுகங்கள் உங்களுக்கு முன்பாக வந்தாலும் அவைகளை முறித்து போடும். அதனால் நன்றாக நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி, நீங்கள் நன்றாக ஆவியிலே நிறைந்து விட்டு செல்லுங்கள். மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் அப்படியாக நீங்கள் ஆவியிலே நிரம்பி விட்டு செல்லும் பொழுது இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை நிச்சயமாகவே உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உண்டு. அதனால் ஜனங்களுக்கு முன்பாக நம்மை பெரிய ஆட்களாக பெருமை பாராட்டாது இருங்கள். கொஞ்சம் அடக்கி நம்ம கிராமத்துக்கு போகும்போது வாசித்து கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கும் ஸ்தலங்களில் பெரிய ஆட்களாக இருக்க வேண்டாம், அப்படியாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இருப்பது போதும் என்று நினையுங்கள். நீங்களும் மற்றவர்களை பார்க்காதிருங்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அது நமக்கு போதும். கர்த்தர் கொடுக்கும் கிருபை நமக்கு போதும். கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அது போதும். இருக்கிறது போதும். அந்த போதும் என்ற மனசோடு கூட நாம் வாழும் பொழுது நாமும் கூட மற்றவர்களை குறித்து அதாவது பொறாமை வைக்க மாட்டோம். எதை குறித்து நாம் பெருமை பாராட்டாமல் இருப்போமாக. அதனால் இதற்கு நீங்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றாக ஆவியிலே நிறைந்து விட்டு ஸ்கூல் போனாலும் சரி, காலேஜ் போனாலும் சரி, வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் சரி, பிஸ்னஸுக்கு போனாலும் சரி, நன்றாக ஆவியிலே நிறைந்து விட்டு நீங்கள் செல்லும் பொழுதே இதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இந்த அபிஷேகமே நுகங்களை முறித்து போடும். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பொறாமை வான்கண் இது எங்களை சுற்றி இருக்கிறது தகப்பனே. எங்கே போனாலும் எந்த இடத்திலும் உண்டு, உறவினர் மத்தியிலும் உண்டு ஆண்டவரே. நாங்கள் வேலை செய்யும் ஸ்தலத்திலும் உண்டு ஆண்டவரே. விசுவாசிகள் மத்தியிலும் உண்டு. எல்லா இடத்திலும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆண்டவரே, ஒவ்வொரு இடங்களிலும் எங்கு எப்படி இருக்கிறது என்று ஒன்றும் தெரியாது தகப்பனே. ஆனால் உம்முடைய ஆவியினாலே நாங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்படும் பொழுது இந்த அபிஷேகம் நுகங்களை முறித்து போடும். எங்களுக்கு முன்பாக நுகங்கள் இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே, அநேகருடைய வீடுகளிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட பொறாமையின் ஆவிகள் ஆண்டவரை சுற்றி கொண்டு வருவதினாலே தகப்பனே அநேகர் ஆண்டவரே எப்பொழுதும் பிரச்சனைகளினாலே வேதனைப்படுகிறார்கள். ஆண்டவரே, இன்றைக்கிலிருந்து பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் குடும்பமாக அவர்கள் ஆண்டவரே ஆவியிலே நிறைந்து செபித்து இதிலிருந்து விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தருளும் தகப்பனே. வேலை ஸ்தலங்களிலும் இதினாலே பாதிக்கப்படும் பிள்ளைகள் உண்டு தகப்பனே.
ஆண்டவரே, பெரிய அலுவலர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த பிள்ளைகளை பார்த்து பொறாமைப்படும் பிள்ளைகள் உண்டு தகப்பனே. இவர்களுக்கெல்லாம் இப்படி வாழ்க்கை இருக்கிறது, எங்களுக்கு இல்லை என்று பொறாமைப்படும் பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, எல்லா வன்கண்களுக்கும் எல்லா பொறாமைகளுக்கும் நீர் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே பிள்ளைகளை முடிசூட்டும். இனி ஆண்டவரே, இந்த பொறாமையினாலாவது வன்கண்ணினாலாவது பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அக்கினினாலே நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் புறப்பட்டு செல்லட்டும். ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே அதிகாரிகளின் கண்களிலும் பிள்ளைகளுக்கு தயவை கட்டளையிட பண்ண தகப்பனே. ஆண்டவர், எங்கு சென்றாலும் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு வாய்க்கும்படி உதவி செய்தரலாம். ஆண்டவரே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் எதையெல்லாம் கையிட்டு செய்கிறாங்களோ எல்லாம் வாய்க்கும்படி நீர் உதவி செய்தரலாம். ஆண்டவரே, நீர் கூட இருக்கும் பொழுது எல்லாம் வாய்க்கும் தகப்பனே. நீர் கூட வரும் பொழுது எப்படிப்பட்ட ஆஃபீஸர்னாலும் ஆண்டவரே அவன் நம்முடைய பட்சத்திலே வருவான் தகப்பனே. ஆண்டவரே, நீ தாமே அப்படி மாற்றும். ஆண்டவரே, எல்லா பொறாமையின் குணங்களும் எல்லா வன்கண்களும் பிள்ளைகளை விட்டு மாறி போகட்டும் தகப்பனே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரை பொறுப்படுத்தி நடத்தும், ஆசீர்வதியும். துதிக்க மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.